ஹாய் கைஸ், நம்ம மெமரி வச்சிங் நட்டோ ஷிப்புடன்ல எபிசோட் 221 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எந்த ஊரு? அவன் இன்னும் நம்மள துரத்துறானா? இந்த சக்திகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவன்தான். முன்ன விட இப்ப நான் இன்னும் பலசாலியா உணர்றேன். என்னோட திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னையா உரட்சியை பயமான்னு வரான்? எவ்வளோ நாள் கழிச்சு பாருங்க. சரி, என்ன விஷயம்னு சொல்லு. மனசுக்குள்ள இருக்கிறத வெளிப்படையா சொல்லு. எதுக்காக ரொம்ப தயங்கி நிக்கிற நாருட்டோ? இதுல உன்னுடைய தப்பு எதுவுமே இல்ல. ஏன் அப்படி சொல்ற? லார்ட் ஃபுகுசாகோ நைன் டெய்ல்ஸுக்கு எப்படி சக்திகள் கிடைக்குதுன்னா ரெண்டு விஷயங்களை மிக்ஸ் பண்றதாலதான். ஒன்னு சக்ரா, இன்னொன்னு வேல். அது பவர்ஸ கண்ட்ரோல் பண்ணணும்னா நைன் டெய்ல்ஸ் உடைய சக்ராவை மட்டும்தான் எடுத்துக்கணும். அது அவனுடைய சக்ராவா மாத்திக்கணும். அந்த சக்தியை தான் அவன் பயன்படுத்திக்கணும். இத சொல்றதுதான் ஈஸி, ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். நைன் டெய்ல்ஸ் உடைய சக்ராவை வெளியில இழுக்கும் போது அவனுடைய வில் பவர் ரொம்ப அதிகமா இருக்கணும். வெறுப்பாலதான் நிரம்பி இருக்கு. அவனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நடக்குது தொடர்ந்து. கண்ட்ரோல் பண்றதுக்கு அது முயற்சி பண்ணும். என்னதான் நீ அதுகிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு நினைச்சாலும் ஏதாவது ஒரு வழியில வெறுப்பை கண்டுபிடிச்சு அதோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அதோட வெறுப்பு எவ்வளவு பெருசு. சிம்பிளா சொல்லணும்னா உன்னோட வில் பவர் அதை விட அதிகமா இருக்கணும். குள்ள எந்த ஒரு வெறுப்புணர்வும் இருக்கக்கூடாது. நைன் டெய்ல்ஸ் உடைய சக்ரா கிட்ட இருந்து அதோட வில் பவரை பிரிச்சு எடுக்கிறதுக்கு உன்னோட வில் பவர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம ஃபோர்த் ஓக்காகே தான் நைன் டெய்ல்ஸ் உடைய சீலை உருவாக்குனாரு. தன்னை அடைக்கப்பட்ட கூண்டுல இருந்து வெளியேறும். அதோட நருட்டோவோட சக்ரா கூட அது ஒன்னோட ஒன்னு சேர்ந்துரும். அதத்தான் 8 ட்ரைகிராம் சீலிங் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. டபுள் இன்டர்ஃபேஸ் டெட்டாகிராம் சீலை இது உருவாக்கும். ஒருவேளை இந்த ஃபார்முலாவை வச்சு டெட்டாகிராம் சீலை ஓபன் பண்ணா நைன் டெய்ல்ஸ் உடைய சக்கராவை மொத்தமா வெளியில எடுக்க முடியும். அப்படின்னா எவ்வளவு யோசிச்சு பண்ணி வச்சிருக்கேன். பவரும் சக்ராவோட சேர்ந்து வெளியேறிடுமா? ஒருவேளை நருட்டோவுடைய வில் பவர் நைன் டெய்ல்ஸ் வில் பவர் கூட தோத்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நைன் டெய்ல்ஸை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அப்படி என்னைக்கு நடக்க விடக்கூடாது. இதுக்கு முன்னாடி யாராவது இந்த சீலை ஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்களா? பெருசு. டெட்டாகிராமுடைய சீல் போக போக வீக் ஆகிட்டே தான் போகுது. அதோட ஒரு தடவை நருட்டோ ட்ரைனிங்ல நைன் டெய்ல்டு ஃபாக்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும். அதனால ஜிராயா இதை வச்சுதான் அந்த சீலை டைட் பண்ணாரு. கொஞ்ச நேரத்துக்கு இதை தாக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தானா? சரி விடுங்க. இன்னும் வாய்ஸ் மாத்திட்டு இருக்காங்க. என்ன நின்னுட்டீங்க பெருசு? ஏதாவது பிரச்சனையா? என்னதான் ஜிராயா அதை கட்டுப்படுத்தி இருந்தாலும் அந்த சீல் இன்னும் வீக்கா தான் இருந்துச்சு. ஒருவேளை ஃபோர்த் ஓக்காக உடைய சீலிங் ஃபார்முலா வீக் ஆகிட்டே போச்சுன்னா நருட்டோ எப்ப மறுபடியும் நைன் டெய்ல் ஃபாக்ஸா மாறுவான்னு நம்ம யாருக்குமே தெரியாது. முயற்சி பண்ணி பாக்குறதுல தப்பே இல்லை. இந்த மாதிரி செட் ஆகலையா பெருசுக்கு? இப்ப எதுக்காக என்ன நீ கூப்பிட்ட? நான் இப்பதானே வந்துட்டு போனேன். அதுக்குள்ள மறுபடியும் எதுக்காக என்ன கூப்பிட்ட? எல்லாம் ஒரு காரணமா தான். சும்மா சும்மா உங்களை கூப்பிடுவனா? உங்களுக்கே தெரியாதா? நருட்டோவோட டெட்டாகிராம பத்தி பேசதான். அட என்ன நீ இப்பதானே அதை நீ டைட் பண்ண. அது இன்னும் டைட் ஆகணுமா? எனக்கு புரியல. அப்படி சொல்ல முடியாது. புதுசா ஒண்ணு பண்ணலாமேன்னு தான். அதை டைட் ஆக்குறதுக்கு பதிலா கொஞ்சமா லூஸ் பண்ண என்ன? அன்னைக்கு ஜிராயா நருட்டோவுடைய சீலை கொஞ்சமா வீக் ஆக்கணும்னு நினைச்சாரு. அந்த நைன் டெய்ல்ஸ் உடைய வில் பவர் என்னன்னு பார்க்கணும்னு ஜிராயா அப்படி பண்ணாரு. அது வேலைக்கே ஆகல. அன்னைக்கு அவரை காயப்படுத்தணுங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. நருட்டோ நம்பிக்கிறாரு. அதுதான் நெஞ்சிலே வாங்கிடுது பெருசு. நருட்டோ, என்ன நீ அதுக்குள்ள சோர்வடைஞ்சிட்டியா? ஆமா பேய்,
நீங்க தானா? இந்த ட்ரைனிங் கஷ்டமா இருக்கு. நீ அதுக்குள்ள விட்டு கொடுத்துட்டிய. நான் கூட உன்னை என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். இங்க பாரு, ஃபோர்த் ஹொக்காகேவை நீ எனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துறன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. ஃபோர்த் ஹொக்காகேவை உருவாக்குன ரசிங்கான் என்ற ஜூட்சுவை எனக்கு அப்புறம் கத்துக்கிட்ட ஒரே ஆள் நீ மட்டும்தான், தெரியுமா? அன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். 4வது ஹொக்காகை பயன்படுத்தின ஒரு ஜுட்சுவை நான் கத்துப்பேன்னு ஒரு நாளும் நினைச்சு பார்த்ததில்ல. அவருக்கு தானே நல்லா புரியும். இந்த மொத்த உலகமும் என் உள்ளங்கைக்குள்ள இருந்த மாதிரி இருந்தது. ஆனா ரசிங்கான கத்துக்கிறதுக்கு நான் அவ்வளவு ஒன்றும் கஷ்டப்படல. இது ரொம்ப கடினமா இருக்கு. அப்படின்னா நீ அந்த ரசிங்கான உன் கடின உழைப்பால இல்லாம தற்செயலா தான் கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறிய? உனக்குள்ள திறமை இருக்குன்னு நினைச்சது என்னோட தப்பு தான் போல இருக்கு. இத பாருங்க, ஃபோர்த் ஹொக்காகேவுடைய ஜுட்சு அவ்வளவு சுலபம் இல்ல. நான் இந்த முயற்சியை இன்னும் கைவிடல. ஓ, அந்த விஷயத்த நானும் ஒத்துக்கிறேன். ஒரே ஒரு சின்ன ஜூட்சுவை கத்துக்கிட்டு எல்லாரை விட தான் பலசாலின்னு ஃபோர்த் ஹொக்காகே ஒண்ணு நினைக்கல. அவர் உன்ன மாதிரி இல்லாம ரொம்பவே திறமைசாலியா இருந்தார், அதுல சந்தேகமே வேண்டாம். அவரால உருவாக்கப்பட்ட ஜூட்சு உண்மையிலேயே பிரமாதமா இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா அந்த நெஞ்சுட்சுவை கத்துக்க நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன். உங்களுக்கே கஷ்டமா இருந்ததா? அதுக்கப்புறம் வந்து அவராலேயே அத ரொம்ப சுலபமா கத்துக்க முடியல. இவ்வளவு திறமை இருக்கிற நீங்களே கஷ்டப்பட்டிருக்கீங்க. இத முழுசா கத்துக்க நான் இன்னும் எவ்வளவு கஷ்டப்படணுமோ. நீ அவர் ரத்தம் ஆயிடுச்சு. ஒரு வழி ஆயிடுவேன். இங்க பாரு, நான் சொல்றத கேளு. இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஜூட்சுவை சுலபமா கத்துக்க கூடிய திறமை ஒரே ஒரு ஷினோபி கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த ஒரு ஷினோபி நீதான் நருட்டோ. எனது நானா? ஆமா, உன்னால மட்டும்தான் நைன்டெல்ஸோட சக்கராவை பயன்படுத்தி அதை கத்துக்க முடியும். டேரக்டா அவர் அப்பயே அப்பான்னு சொல்லிட்டுக்கலாம். இவ்வளவு சுத்தி சொல்றேன். என்ன சொல்றீங்க? ஆமா, ஃபோர்த் ஹொக்காகே உன்னால மட்டும்தான் இதை கத்துக்க முடியும்னு உன்னை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு நருட்டோ. ஃபோர்த் ஹொக்காகேக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கையா? இந்த ஜுட்சுவை என்னால மட்டும்தான் கத்துக்க முடியும். நருட்டோ, ஃபோர்த் ஹொக்காகே உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நீ காப்பாத்தணும்னா நீ முதல்ல உன்னோட சக்கராவை கட்டுப்படுத்த கத்துக்கணும். ஓகே சார். கடி வாங்குறது இருந்தாலும் அப்போ சின்ன பையன். நான் எந்த அளவுக்கு பலசாலி ஆகிறதுக்கு முயற்சி பண்றேனோ, நைன் டெயில்ஸுக்கு என்னை கட்டுப்படுத்துற திறமையும் அதிகரிக்கும். என்னுடைய விருப்பு வெறுப்புகளை மறுத்துட்டு என்னை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே காயப்படுத்த ஆரம்பிக்கும். அந்த சீல் கொஞ்சமா பிரேக் ஆனதுக்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தல. அப்படின்னா அந்த தழும்புக்கு அதுதான் அர்த்தமா? ஜிராயோட நெஞ்சில அப்படித்தான் அது ஏற்பட்டுச்சா? சரி, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நிலைமை கையே மீறி போயிடுச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரோச்சிமாரு கூட மோதும் போது அந்த நைன் டெயில் சக்தியை தான் நம்பி இருந்தேன். அன்னைக்கு நான் என்னுடைய முழு கட்டுப்பாட்டையும் இழந்துட்டேன். பாம்பு உன்னதாண்டா ரொம்ப மிஸ் பண்ணேன். சாஸ்கேவை பத்தி அப்படி பேசாத. அவன் உங்களுடைய அடிமை கிடையாது. சாஸ்கேவை பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதான். சாஸ்கேவை பத்தி அவன் தப்பா பேசும்போது என் கோபத்தை அடக்க முடியல. உடச்சிக்கு நரகத்தை காட்டாங்க. அப்பதான் கேப்டன் யமாட்டோ நைன் டெயில்ஸோட சக்கராவை பயன்படுத்தாம நான் என் சக்தியை பயன்படுத்தி போராடணும்னு சொன்னாரு. ஓடி வந்து அடி வந்து ஜின்ஜுரிக்கு அவரால் கட்டுப்படுத்த முடியுங்கிறதால கேப்டன் யமாட்டோ கூட ட்ரைனிங் பண்ண வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பேட்டர்ல வந்துட்டா எனக்குள்ள இருக்கிற வெறுப்புணர்ச்சி அதிகரிக்க ஆரம்பிச்சது. அதனாலதான் நைன் டெயில்ஸோடைய பவரை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதோடைய சக்தியை என்னால கட்டுப்படுத்த முடியல.
என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்னால பேராபத்து ஏற்பட்டுச்சு. நைன் டெய்ல்ஸ் எனக்கு தேவையில்லைன்னு அப்பதான் நான் முடிவெடுத்தேன். ஆனா உன்னை நம்பிதான் அந்த அப்பா பெயின் விட்டுருக்கேன். ஹினாட்டாவை பயங்கரமா தாக்குனப்ப அதே கோவம். என்னுடைய கட்டுப்பாட்டை நான் இழந்துட்டேன். என்ன அறியாம வெறித்தனமா மாறினேன். அப்பவும் அந்த நைன் டெய்ல்ஸ் வெளியே வந்து முழுசா என்ன கட்டுப்படுத்த ஆரம்பிச்சது. நம்மளை கை வச்சா நட்டு வச்சா கொந்தளிப்பாங்க. ஃபோர்த்துக்காக அந்த சீலை ரீபில்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. என்ன அந்த சீலும் எப்ப வேணாலும் உடைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, சாஸ்கே கூட மோதுறதுக்கு எனக்கு நைன் டெய்ல்ஸ் உடைய சக்கரா தேவை. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நான் ஒரு ஜின்சிருக்கீங்கிறத என்னால மாத்த முடியாது. அத மாத்த முயற்சிக்கிறதும் முட்டாள்தனம். நைன் டெய்ல்ஸோட பாதி சக்கரை உனக்குள்ளதான் சீல் பண்ணிருக்கு. உன்னால இதை மாஸ்டர் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன நடந்தாலும் கண்டிப்பா மறுபடியும் நான் என் கட்டுப்பாட்டை இழக்க மாட்டேன். என்ன சுத்தி இருக்கிறவங்களை காயப்படுத்த மாட்டேன்ப்பா. 2 பேரும் உங்க மேல நம்பிக்கை வச்சுக்கிறாங்க, அப்பாவும் குரு. வெறுப்புணர்ச்சியை கட்டுப்படுத்தி நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன். நைன் டெய்ல்ஸோட சக்கரா வெளியேறுனா என்னெல்லாம் ஆகும்னு என்னால கற்பனை கூட பண்ண முடியல. ஃபோர்த் ஹோகாகேவோட திறமையையும் குஷினோவோட அன்பையும் ஜிராயோட குணத்தையும் என்னால நருட்டோக்குள்ள பார்க்க முடியுது. இந்த தலைவன் 3,000. ஸ்டோரேஜ் ஆரம்பிக்கலாமா? என்ன சொல்றீங்க? ஸ்டோரேஜ்னா என்ன? டென்ஷன் ஆகாத, அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய வேலை இல்ல. உன்னோட வாயை கொஞ்சம் திறந்து ஓ, வை. வாய்க்குள்ள போகுது. ஏன் வாய்? வாயில இருந்து வருது. நல்லா ஆழ திறந்து வை. ஆ, இன்னும் நல்லா வாயை திற. ஐயோ, நீ குட்டியாகி போயா? இது போதும், நான் இப்ப உள்ள போறேன். ஐயோ, எப்படி இருக்குது? Why my mouth? He's all slimy. This is gross. விட்டாரு ஒண்ணு வாய்க்குள்ள. ஸ்டோரேஜ் வெற்றிகரமா முடிஞ்சதால நான் நருட்டோவை மறுபடியும் லீவ் வில்லேஜ்ல கொண்டு போய் விட்டுறேன். அவ்வளவுதானா? முதல் வேலையா ஆக்டோபஸை கண்டுபிடிக்கணும். ஆனா ஆமால. இல்ல, ப்ரொஃபசர் சொன்னபடி நான் இன்னும் அந்த ஆக்டோபஸை சந்திக்கல. ம். அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது க்ளூ தெரிஞ்சா சொல்லுங்களேன். எனக்கு எதுவும் சரியா தெரியல, ஆனா அது ஒரு தீவுன்னு மட்டும் தெரியும். மக்கள் யாரும் அங்க போக மாட்டாங்க, ஜந்துக்கள் மட்டும் வாழும். அங்க போகணும்னு எனக்கும் ஆசைதான், ஆனா என்ன பண்றது? என்ன வேற என்ன சொல்றாரு? அந்த இடத்துல மட்டும்தான் ஆக்டோபஸ் கூட ரொம்ப அழகா யோசிக்கிறான். ஆனா அங்க எப்படி இருக்குன்னு தெரியல. உன்னை அந்த இடத்துல வழி நடத்த நான் ஒரு ஆளை அனுப்புறேன். ஓகே சார். ரைக்காக ஊர் இப்படி இருக்காது. இது நிச்சயமா கபூட்டோவோட வேலைதான், இதுல சந்தேகமே வேண்டாம். அம்மா பார்த்தாலே உங்களுக்கு தெரியல, நாளுக்கு நாள் கபூட்டோ கொஞ்சம் கொஞ்சமா உரோச்சி மாறுவா மாறிக்கிட்டே வர்றான். அம்மா ஆனா மாறிட்டா. எதுக்கு அவன் தடயத்தை விட்டுட்டு போயிருக்கான்? அவன் நினைச்சிருந்தா இதை ஈஸியா அழிச்சிருக்கலாமே. அப்ப இத வேணும் தான் பண்ணிருக்கானா? அவனோட திட்டம் தான் என்ன? தன்னால முடியாதத ஒரோச்சி மாறுவா சாதிக்கணும்னு கபூட்டோ முடிவெடுத்துட்டானா? எனக்கு இருக்கிற உரோச்சி மிகப்பெரிய இல்லாத சந்தேகம் குறையும் முதல்ல தீர்ப்பான் இவன் போல. லீஃப் வில்லேஜை தாக்க போறானா இல்ல அகாட்ஸ்கியா? பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல டோபி. இப்பெல்லாம் நீதான் மாதிரானி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கியாமே. பரவாயில்லையே, கண்டுபிடிச்ச. அப்ப இவன் மாதிரா இல்லையா? நீ எப்போ எங்க போனாலும் அது எனக்கு உடனே தெரிஞ்சிடும். எனக்கு தகவல் கொடுக்கறவங்க உன்னோட ஒவ்வொரு அசைவையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அந்த கேரக்டர் மட்டும் குழப்பினே இருக்கீங்க? அந்த சசுரியனியும் ஒரே கூட்டணி தானா? But இந்த voice அதான். துரோகி. இப்போ வரைக்கும் மாதிராவா இல்லையான்றதே போயிடும். என்ன இது? நகட்டோ இவன் இட்டாச்சு. டப்பாய். இது ரீஅனிமேஷன் ஜுட்சு. அன்னைக்கு தேர்ட் வகையிட்ட பண்ணானே உரைச்சு அந்த மாதிரி. ஹோகாகேக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியமான ஜுட்சு இது. இப்போ இது எனக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையை சொல்லணும்னா இப்ப அவங்கள விட நான் தான் பலசாலி. நகட்டோ இட்டாச்சு போதுங்க. நீ முழுசா தெரிஞ்சுக்கணும் தான் நான் இவங்களை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன்.
உங்க கூட சண்டை போட வரலன்னு எப்பயாவது நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் இங்க எதுக்காக வந்த? உங்க கூட சேரணும்னு நினைக்கிறேன். ஓ கூட்டா என் கூட சேரணுமா? சேர்ந்து அதால எனக்கு என்ன ஆதாயம்? அதோட நீங்க போர் ஆரம்பிக்கிறதா கேள்விப்பட்டேன். அதுக்கு தேவைப்படுற படையை என்னால உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்களே பாருங்க. ஹிட்டாச்சி, சசோரி, தேய்தாரா, காக்கூசு, அப்புறம் கடைசியா நாகோட்டோ. இவங்க எல்லாருமே ரொம்ப திறமைசாலிங்க. அதோட பலசாலிங்கிற விஷயம் எங்களுக்கே தெரியும். எனக்கு என்ன ஆதாயம்னு கேட்டேன். சாஸ்கே உச்சிஹா. புரட்சி மாதிரியே ஏதோ வெறுப்பிச்சு தெரியுது சாஸ்கேன்னு இப்போ. சரியா சொல்ல தெரியல. நெஞ்சுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க சாஸ்கேவோட உதவி எனக்கு தேவைப்படுது. அவன மாதிரி ஒரு இளமையான உச்சிஹா தான் என்னோட ஆராய்ச்சிக்கு தேவை. ஒருவேளை நான் அதுக்கு ஒத்துக்கலன்னா? Summoning Jutsu, Reanimation. என்னண்ணா இது யாரா இருக்கு? இது ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்தா தேவைப்படுவாங்களோன்னு இவரையும் என் கூடயே கூட்டிட்டு யாரு? இப்ப சொல்லுங்க, இப்பயாவது நம்பிக்கை வந்துச்சா? உன்னால எப்படி இவனே அதிர்றாங்க. முடிஞ்சது? எனக்கும் சில தேவைகள் இருக்கும். சஸ்பென்ஸா வச்சிருப்பாங்க போல. இதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. இதை பத்தி நான் வேற யாருக்கிட்டையும் சொல்லல. ஏன்னா இப்படியே நடுங்கிற அளவுக்கு யாராது? இப்ப எதுக்கு தேவையில்லாம சிரிக்கிறீங்க? கபட்டோ, நீ இருக்கியே, நீ இந்த அளவுக்கு மூளையை பயன்படுத்தி ஒரு திட்டத்தை போடுவன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த விஷயம் எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, உன்னோட இந்த திட்டத்தை பார்க்கும் போதே தெரியுது, உன்னோட அறிவு ரொம்ப கூர்மையா இருக்க. அப்ப சீக்கிரம் பதில சொல்லுங்க. உன்னோட இந்த திட்டத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை. சாஸ்கே நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன வேலையெல்லாம் நீ ஒழுங்கா என்ன செஞ்சு பொம்மையாடா? இதை நான் முதல்லயே எதிர்பார்த்தேன். மாதரா உச்சிஹாவான நீங்க ரொம்பவே தனித்துவமா இருக்கீங்க. என்ன கொஞ்சம் குறைச்சு மதிப்பிட்டுட்ட போல இருக்கு. என்னவா இருந்தாலும் நான் உன்னுடைய பேட்டில் ஸ்ட்ரென்த்தை பார்த்துதான் ரொம்ப ஆதரான்றான். என்னடா இது? அதாவது அதை காட்டவே போட்டான். தடயங்களை அவ வழி முழுக்க விட்டுட்டு போயிருக்கான். இவன் யூஸ் பண்ற இந்த மெத்தட் பார்க்கும்போது இவன் நிச்சயமா ஏதோ ஒண்ணு பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். தேடி வர வைக்கிறான் போல இந்த இருக்குது. தாக்குதலை முதல்ல ஹிடன் வாட்டர் ஃபால்ல ஆரம்பிச்சு ஹிடன் லீஃப்ல முடிப்பான்னு நினைச்சேன். இது என்னவோ நாம அவனை பின்தொடரணுங்கிறதுக்காக வேணே பண்றான். தெரிஞ்ச மாதிரி தோணுது. இவன் திட்டம் தான் என்ன? நமக்கு அவன் வலு வச்சிருக்கானோ? இப்ப என்ன பண்ண போறோம்? டோகோமா 2 o'clock பியாக்குகான். சரி, பியாக்குகான். கேப்டன் மிட்டராஷி, அது என்னன்னு சொல்லு. தெரியும்னாலும் பண்றான் போல. ஒரு சக்தி வாய்ந்த அகாட்சுகி மெம்பர் கூட தான் இருக்கான். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பாதாளத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. நீ நல்லா பாத்தியா? என்ன சக்தி வாய்ந்த அகாட்சுகி மெம்பரா? ஒருவேளை தன்னைத்தானே மாதரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே அவனா? அப்படின்னா அவன் ஒளிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? ஆனா அவனும் கபோட்டோவும் எதுக்கு ஒண்ணா இருக்காங்க? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? ஒரு நிமிஷம். நான் நினைச்ச மாதிரியே கபோட்டோ தான் நம்மள இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பானா? மாதரா மறைஞ்சிருக்கிற இடத்தை நமக்கு தெரியப்படுத்தவா? ஆனா ஏன் இப்படி பண்ணணும்? ஒருவேளை அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா எதுக்கு துரோகம் செய்ய நினைக்கிறான்? எனக்கும் அதுதான் புரியல. நாம கபோட்டோ உடனே இப்போ இந்த செய்தியை புரிஞ்சுக்கதான் போலீஸ்க்கு முடியல. தெரியப்படுத்தணும். புதுசு பையன். அவனே இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியும் பண்ணி வைக்கிறான். வந்து சேர்றான். உணர்ச்சி கூட நம்ம புரிஞ்சுப்போம் போல இருக்குது. இவன் முடியலைங்க. எவ்வளோ நாள் கழிச்சு வந்து பார்க்குறோம், கிட்டத்தட்ட 9 மாதம் கழிச்சு வந்து பார்க்குறோம். இன்னமும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க. எங்களுக்கு கூட இவ்வளோ கேப் விட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ஏதோ நேற்று பார்த்தா நீ கண்டினியூ பண்ணுறோம், அதே விறுவிறுப்பு அப்படியே இருக்கு.
இந்த எபிசோடு பாருங்க, ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் எவ்வளோ விஷயத்தை அதுக்குள்ளே காட்டுறாங்க. ஏன் அப்படி ஷாக்கிங்லேயே எங்களை வைக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம விட்டப்போ எப்படி எந்த ஃபீல்டில் விட்டோமோ எங்களை போட்டு எப்படி உழப்புறாங்கன்ட்டு அதே ஃபீல் தான் இப்போ இங்கேயும் இருந்துச்சு. ஆனாலுமே இப்போ எனக்கு நரட்டோன்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் பாவமாகவும் இருக்குது. பட் அவன் மேலே தான் பொறுப்பு இருக்குது. அவங்க அப்பா பையனை தான் நம்புவார், அதை நம்பி தான் விட்டுருக்காரு. என்னுடைய ரத்தம் அது கண்டிப்பாக செய்யுன்ற நம்பிக்கை. குரு என்னுடைய ஸ்டூடெண்ட் அவனும் நம்பி தான் இருக்கான், நானும் நம்பி இருக்கேன்றப்போ 2 பேரோட பொறுப்பு அவன் மேலே இருக்குது. ஸோ அது அவனுக்கு புரியுது. ஆனாலும் அந்த வயசுக்கு அப்போ சின்ன பையங்க, அப்போ எவ்வளோ அவனுக்கு எதுவும் சொல்லவும் இல்லை. இந்த விஷயங்கள்லாம் மறைச்சி வச்சு பெருசு பாருங்க அப்பான்னு இது டேரெக்டாக சொல்ல முடியாமல் சுற்றி அவ்வளோ இன்ட்டு அவனுக்கு கொடுக்குறாரு. கொஞ்சம் வளர்ந்த பையனாக இருந்தால் கண்டுபிடிச்சிட்டு இருப்பான் எங்கள் அப்பாவாக இருக்குமோன்னு. அந்த வயசுக்கு அவனுக்கு தெரியல. அப்பயே அவன் அந்த மோடுக்கெலாம் போகாமல் இல்லை என்னை ஒரு ஒக்காவே நம்பியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த மோடில் தான் அவனும் போனான். இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீலிங் அவனுக்குள்ளே இருக்கும், வலி இருக்கும், எதுவுமே காமிச்சிக்க முடியல. இப்பயும் நம்மளுக்கு பொறுப்பு இருக்குது, 2 பேர் நம்பி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே இதில் தான் இருக்குது. அவன் நினைக்கிறப்ப மட்டும் எப்போ பார்த்தாலும் அவனை ப்ரெஷர்லேயே வச்சுன்னுக்குறோம், ஒரு ஃப்ரீனஸ்ஸே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி. ஆனால் அதில் ஒரு விஷயம் பிடிச்சது என்னன்னா, நான் இது செய்கிறேன் அப்பான்னு சொல்லிட்டு அந்த இதில் போய் தொட்டான்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எப்போவுமே தனியாக இருக்கிறன்ற ஒரு இது இருக்கும்ல அவனுக்கு. இன்றைக்கி ஒரு உறவு சொல்லி நான் இதை பண்ணுறேன்னு அவன் சொல்லும்போது அவன் வாயால் அந்த அப்பான்னு கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொறுப்பே இல்லாத பையன்றான். ஆனால் அவன் தான் இப்போ ரொம்ப பொறுப்பாக இருக்கிற பையனா இருக்க வேண்டியது. இது கட்டாயத்தில் நிற்கிறான், இருந்துதாண்டா அவனும் வேறு வழியே இல்லைன்ற மாதிரி இருக்குது. அவனை நம்பி தான் இருக்கிறாங்கன்ட்டு. அதே சமயம் 8 Tail தான் இப்போதைக்கு நம்ம நம்பி ஆகணும். அதுதான் அது ஆட்டோபஸ்ன்றாங்க. பட் அது பண்ணிடுச்சு. அவனால் இப்போ கில்லர் பீனால் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இவனாலையும் முடியும். எவ்வளோ மிருகத்தை மாற்றியிருக்காங்க. இப்படி சொல்லப்போனால் நம்ம நகட்டோ மாற்றிருக்கான், காரா இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க அவங்களே இருந்தாலும் மாற்றிருக்கான் தானே. மனுஷங்க தான் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆக்ரோஷம் எங்கேயோ இருந்துச்சு, அதெல்லாம் மாற்றி ஒரு இதுக்கு எடுத்துன்னு வந்தால். இது ஒரு மிருகம், என்னதான் இருந்தாலும் ஒரு மிருகத்தோட இது தான். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது கஷ்டம்தான். அது இவ்வளோ பெரிய மிருகம் ஒரு 9 Tailன்றப்போ ரொம்ப கஷ்டம். அதோட வெறுப்பு எவ்வளோ ஒரு மனுஷன் இவங்களுக்கே இப்படி இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய மிருகம். அதை போட்டு ஒரு வதம் பண்ணுறப்போ அது எவ்வளோ வெறுப்பில் தான் இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோலுக்கு எடுத்துன்னு இவனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி அது சத்தி மட்டும் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இங்கே வரைஞ்சி இப்படி சொல்கிறப்போ. பட் செய்கிறது எவ்வளோ கஷ்டம். அதுக்கிட்ட போய் நிற்கிறதுன்றது அது மூச்சு காத்தே அப்படிங்குது. ஸோ அது வழி கொண்டு வரலாம். மனுஷங்களுக்காக அந்த ஃபீலிங் இருக்கும், அதை தூண்டி விடலாம். அவங்கள்ட்ட இருக்கிற எமோஷன்ஸ் வச்சு தூண்டலாம். இதுக்கு என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. இதுக்கிட்ட நம்ம எமோஷன்ஸ் காமிச்சு அதை புரிஞ்சு அதுகிட்டேருந்து நம்ம அது வெளியே எடுத்துகிட்டு ஒன்று பண்ணுறதுங்கிறது கஷ்டம் தான். ஆனால் நருட்டோனால மட்டும்தான் முடியுன்றது தான் நம்பிக்கை. எவ்வளோ மாற்ற முடிஞ்சவனால இதையும் பண்ண முடியும், உன்னாலும் அது அணுக முடியும்டா. நீ பேசி அதுக்கிட்ட பேசுகிற முதலன்றது வேணான்ட்டு நீ ஒதுக்கி வைக்கிறத விட பேசினா நம்பிக்கை வச்சிருக்காங்க ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா நீ தான் பேச. ஏன்னா இவன்கிட்டயும் கொஞ்சம் அந்த பாதி எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகிருக்குல்ல. இவன் நினச்சி அதாவது இவன் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணால் கூட அது முடியுது தானே. ஆனால் இதில் கில்லர் பீ தான் அவர் எப்படி என்ன சொல்கிறதோ அவர் ரகமே வேறு. 8 Tail இருந்தாலுமே அதையே ஒரு கண்ட்ரோல் பண்ணி அது கூட வைப் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கிறாரு. அது நினைக்கிறப்போ ஒரு மாதிரி பொறாமையாக இருக்குது. அந்த மாதிரி நாட்டு இருந்தால் எப்படா இருக்கும் அப்படின்ட்டு அவர்னால முடியுதே அப்படின்றது. ஒருவேளை அவருக்கு நிறைய அந்த சேட்லாம் இல்லை, எப்பவுமே ஜாலியாக இருக்கிறதுனால மேபி அது ஈஸியாக முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியல. அவர் ஸ்டோரி இன்னும் நம்மளுக்கு முழுசாக வரல. அவர் பேக் ஸ்டோரி காட்டுறது அவர் என்ன பண்ணாருன்றது தெரியும். ஆமாம், ஆனால் வைபாக இருக்கிற மனுஷன் தான். பட் உள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியாது, வரப்போ தான் தெரியும். ஆனால் எனக்கு இட்டாச்சி இந்த கபுட்டோ முன்னாடியே அப்படி ஒரு சிறை கைதி மாரி இவன் வச்சுக்கிட்டு இவெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுறான் இட்டாச்சியை வச்சுக்கிட்டுங்கிறத நான் ஏற்றுக்கவே முடியல. அதுக்காகவே இந்த கபுட்டோ ஏதாச்சும் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அதே கோவம் தான் எனக்குமே வந்துச்சு. ஏன்னா இட்டாச்சின்றவன் நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே, ஒரு மகன் அவனை திரும்ப ஏன்டா அவனை எழுப்பி திரும்ப உடம்பு வச்சு திரும்ப அந்த இடத்துல நிற்க வைக்கும் போது அவ்வளோ வெறுப்பாகுது. செத்துமே அவனை ஏன்டா இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க, அவன் போதுண்டா. இருக்கும்போது அவனை போட்டு அவ்வளோ வாட்டி வதக்கியாச்சு எல்லாரும் சேர்ந்து. இறந்ததுக்கார ஒரு பீஸாக அவனை ஒடுங்கிட்டானா அப்பயே தோண்டி வந்து நிற்க வச்சும் போது நகட்டாக அவனை பார்க்குறான். அந்த ரெண்டு பேரும் போதாதாடா, எதுடா இத்தனை பேர் எழுப்பி நிற்க வச்சுன்ற மாதிரி. அது மாதிரி ஸ்பெஷலாக ஒருத்தனை காமிச்சேன். எனக்கு தெரிஞ்சு அது ஃபர்ஸ்ட் ஒர்க்காகவே இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் தான் நம்ம மாதராவை கூட ஒரு வழி பண்ணாருல்ல. ஸோ ஒருவேளை அதனால அது பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் மாறினானா அப்படின்னு தோணுச்சு. அது ஷாக்காக வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பார்த்தா உரைச்சி எப்பயோ எடுத்துட்டான். அதில் தேர்ட் ஒர்க்காக இருக்கும்போதே ஃபர்ஸ்ட்டு செகண்ட் எடுத்தான். தேர்ட் இவன் நருட்டோட அப்பாவை மட்டும் எடுக்கல. அன்றைக்கி 2 பேரும் அன்றைக்கே காமிச்சிட்டான். இல்லை அது தேர்ட் ஒர்க்காகிக்கிட்ட தான் அதை காமிச்சா அவர் தான் பார்த்தாரு. பட் நமக்கு மாதராக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, புதுசு இல்லை, அதனால அந்த ஷாக்கிங் இருக்கலாம். ஸோ கபுட்டோ பார்க்குறப்ப எனக்கு சந்திரமுகி ஞாபகம் கங்கா சந்திரமுகியாக நின்னா உணவே மாறிட்டான்ற மாதிரி இவனும் இருக்க உரைச்சியாவே மாறிடுவான் பழகுது. டோட்டலாக பிஹேவியர், பேச்சு, ஸ்கின்னு எல்லாமே மாறி போச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அவர் இல்லாத குறையும் தீர்த்து வைப்போம் போல. ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உரைச்சி தாங்க. இப்போ அந்த ஃப்ரேமில் கூட ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போகிறப்ப அந்த போஸ்ட் பாருங்க நம்மளுக்கு குபின்னு சிரிக்க வச்சிருவான். அவன் ஃபுல் டைம் என்டர்டைன்மெண்ட்டாக இருப்பான். அவன்
ஸோ அவன் இல்லாமல் போனது ஒரு மாதிரி தான் எதுவுமே கபுட்டாவை புரிஞ்சிக்கவே முடியாது. அவன் என்ன செய்கிறான், எந்த நோக்கத்துக்கு செய்கிறான் ஒன்றுமே தெரிய மாட்டேன். இப்போ தடயத்தை விட்டு வர வைக்க தான் அது பண்ணியிருக்கான். நான் கூட திசை திருப்பியும் வேறு பக்கமாக இது பண்ணிட்டு வேறு பக்கம் இல்லை, அவனை நோக்கி வர மாதிரி தான் பண்ணியிருக்கான். ஸோ இவங்ககிட்ட டீல் போகிறது அவங்களுக்கு தெரியணுன்றது பண்ணுறான். இவன் என்னடா தாட்டில் இருக்கிறான், எதை குழப்பத்துக்கு பார்க்குறான், நல்லது செய்கிறானா கெட்டது செய்கிறானா என்னன்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரிஞ்சிக்க முடியாத புதிராகவே இருக்கிறான். ஆனால் மாதுராவை மாட்டி விடுவான்றது எனக்கு தோணல. ஏன்னா மாதுராலாம் இவங்ககிட்ட மாட்டினா கூட எப்படி அவரு தான் இவங்கள கொல்லுவான். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இல்லை. அதனால எனக்கு வேறு ஏதாச்சும் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுவும் இல்லாமல் சாசிக்காவே எடுக்க விட மாட்டான். அதனால எனக்கு என்ன ஐடியா என்ன யோசிக்கிறேன்றதே புரிய மாட்டேங்குது. சாஸ்கே மண்டைக்கு தான் புரிய மாட்டேன். அவனை ஒரு பொம்மை மாதிரி இந்த பக்கமாக அவனை எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு அவனை வச்சு என்னடா அவன் ஒரு மனுஷன் தான் முதல்ல அப்படி தெரியவே இல்லை. எல்லாருமே அவன் வந்து ஒரு 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 பொருள் அப்படின்ட்டு அவனை வச்சு சண்டை போட்டுனுக்கிறாங்க. அவனுக்கு இது சொன்னாலும் புரியல, நருட்டனாலே புரிய வைக்க முடியல, இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதே மாதரம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேக பார்வை இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நடந்து போகிறப்ப திரும்ப ஒரு அந்த கண்ணு ஒரு லுக்கு விட்டான் கபுட்டவை. ஸோ அவனும் டவுட்டில் தான் இருக்கான், முழுசாக நம்பாத மாதிரி தான் இருந்தது அந்த பார்வை. ஸோ பார்ப்பேன் என்ன நடக்குது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.